வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம குயிட்டிங் ஹீரோயின் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 10 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்கு. அது பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்க. யாருன்னு பார்த்தா இச்சின்னா தான். இச்சின்னாவும் த ஹீரோ அவரா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவர் தான் இந்த வேர்ல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆகுது. அவர் வந்து நம்ம 2 லார்ட் இருக்கால, பிலால் அண்ட் அஸ்டராட் அப்படிங்கிற 2 வச்சு வந்து தோக்கடிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான. இச்சின்னா நீ வந்து பெரிய குயினானக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் அவங்க கூட கண்டிப்பாக சண்டை போட்டு அவன் வந்து தோக்கடிப்பேன், அவன் மேலே எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்புறம் இங்கே எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்களும் அமைதி அப்படி நின்று இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க எதுவும் யோசிக்காம வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன நீ என்ன லூஸ் ஆயிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் லூஸ் எல்லாம் ஆக கிடையாது. என்னோட ஜாப் வந்து இந்த உலகத்தை வந்து சேஃபாக வச்சுக்கிறது தான். அதுக்காக தான் நான் உருவாக்கப்பட்டேன், அதுக்காக தான் நான் வேலையை செய்வேன், அதுக்காக தான் நான் உயிரும் வாழ்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நான் இந்த வேர்ல்டு சேவ் பண்ணலன்னா என்னோட ஐடென்டிட்டியை நான் தொலைச்சிருவேன். ஒருவேளை ஹியூமனிட்டிக்கு நான் தேவைப்படலைன்னா அவங்கள நான் தேவைப்படுற அளவுக்கு வைப்பேன். இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா நான் அவங்கள கூட அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். நீ என்ன சொல்ல வர, ப்ரொடெக்ட் பண்ண போறியா அழிக்க போறியா அப்படி சொல்லிட்டு சின்ன வந்து கேட்கறா. ஆமா, இந்த வேர்ல்டு வந்து நான் ரொம்ப நாளா ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், இப்போ அழிச்சா யார் கண்டுக்க போறா? நம்மளோட லியோ வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் வந்து வளரிட்டு எல்லாத்தையும் எம்டி ஆக்கிட்டு நான் ஸ்கிராச்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ண நம்மளோட எட்வர்ட் தான் வந்து காப்பாத்துறான். நீ இப்படி இருக்கு, பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இல்லை, நம்ம எதுக்கு சண்டை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இவ கேட்கும்போது அப்புறம் நம்மளோட ஹீரோ வந்து அவனை குத்த பாக்குறான். அப்புறம் நம்மளோட இவத ஸ்பெல் போட்டு தடுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு ஸ்பெல் இருந்து வந்து வெளியே வந்துடுறான். அப்புறம் இவனையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். உங்களுக்கு என்னோட ஹார்ட் வேணும்னா என் கூட சண்டை போட்டு நீ தோக்கடிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். உன்னோட ஹார்ட் தான் பிலாசபர் ஸ்டோன் தான், எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாம எங்களை ஏமாத்த மாட்டேன்னு சொன்னேன், அதெல்லாம் நீங்க இப்போ என்னை கொல்லினா நான் உங்களை கொண்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் பவர் வச்சு அட்டாக் பண்ண எட்வர்ட் தான் வந்து தடுக்கிறான். நம்மளோட எட்வர்டோட பேக்ல வந்து பயங்கரமா வந்து காயமாயிடுது. நீ உண்மையாலே எங்களை எல்லாம் கொல்ல போறியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஹைப்பர் ரியாக்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இந்த உலகத்தை நான் சாகரக்காண்டி பிறக்கல, நான் வந்து மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி பிறந்தேன். ஒருவேளை இப்போ நான் செத்துட்டேன், நான் இவங்களுக்கெல்லாம் நான் தேவைப்பட மாட்டேன்ல, அதுக்காக தான் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். லியோ நீ ஒரு ஃபுல், யாரு கண்டா ஹியூமன்ஸ் என்னை தயாரிச்சாங்க, எதுக்காக உங்களை அழிக்குதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர் வந்து யூஸ் பண்றான். நீங்க யாரோ, ஆனா நான் வந்து இந்த உலகத்தை அழிப்பேன், இந்த டீமன் வேர்ல்டே அழிப்பேன் அண்ட் அந்த ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து குவைட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அட்டாக் பண்றான். அவங்களோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இருந்து அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்றது, இதுக்கு முன்னாடி நான் கூட சண்டை போட்டிருக்கேன்ல, ஆனா இப்போ இந்த ஒரு ஸ்டேட்ல இவங்க கூட என்னால சண்டையே போட முடியும். போன பேட்டில் நடந்த மானா கூட எனக்கு ரிகவர் ஆகல, அதுக்குள்ள இன்னொரு சண்டை, இப்போ அந்த ஸ்பெல்லை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம லீலையும் எல்லாத்தையும் நிறுத்திக்கொள்ளியோ, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம சண்டை போட வேணாம். லார்கோலா நீ என்னை கவனிச்சு எனக்கான அட்வைஸ் எல்லாம் நீ கொடுத்த, இப்போ என்னோட டர்ன், நான் வந்து உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு, உன் பிரச்சனை எல்லாம் சொல்லு, நான் வந்து தீர்வு தரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது எல்லா பிரச்சனையுமா, நான் எல்லா பிரச்சனையும் சொல்லியே ஆகணும், என்னோட எல்லா பிரச்சனையும் சொல்லணுமா? ஆமா, எல்லா பிரச்சனையும். என்னோட பிரச்சனை என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஹீரோஸும் வந்து வீக்கா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு லீலியை வந்து ஒரு வெட்டாக்க வச்சு அட்டாக் பண்ணிடுறான். அப்புறம் நம்மளோட லீலியை வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறான். அந்த டீமன் குயின் வந்து இதுக்கு வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு வந்து அவளை போய் அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலா நீ வந்து ஹீரோவே கிடையாது, உன்னோட ஆப்பனண்ட்டை நம்ப வச்சு நீ ஏமாத்திருக்க அப்படி சொல்லிட்டு போய் சண்டை போடுறா. அப்புறம் நம்ம ஷிட்டினாவும் அவளோட பவர்ஃபுல்லான அட்டாக் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. எல்லாரும் இப்போதான் கொஞ்சம் சீரியஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அட்டாக் அவன் ஒண்ணுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ நீங்க வாழணும்னா என் கூட சண்டை போடுங்க. அப்படியா, நீ வந்து எனக்கு நிறைய விஷயத்த வந்து சொல்லி தந்திருக்க, உன்னை நினைச்சு நான் ரொம்பவே கிளாண்டா வந்து ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நீ ஒரு குட் டீச்சர், என்னோட பாட்டம் ஆஃப் த ஹேட்ல இருந்து உனக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட், நீ என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நான் தான் உங்களோட வில்லன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்புறம் நம்ம எட்வர்டோ அவனோட உடலை வந்து மாத்திக்கிட்டு அவனோட டிராகன் இதுக்கு வந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றான். பட் நம்மளோட ஹீரோ வந்து நம்ம எட்வர்டோ வந்து அசால்ட்டா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனை ஒரு கிறிஸ்டன்னால உரைய வச்சு அதுல வந்து தீ காட்டுறா. அது வந்து அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. இது நீ நினைக்கிறத விட ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அப்படியே அந்த சைடு தூக்கி வீசிடுறான். இப்போ 2 பேரும் முடிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இங்க நம்மளோட லீலியை கட்டுறாங்க. ஒரு மாதிரி வந்து டயர்டா வந்து அவ இருக்கா. அப்புறம் நம்மளோட எச்சினாவும் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ண ஷிட்டின ஒரு பவர் யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ற, இதான் கரெக்டான நேரம் அப்படி சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எரிக்கிறா. நம்ம ஹெச்சினாவோட பவர்ஃபுல்லான அட்டாக் அது ஒன்று தான், நம்ம ஹீரோ முடிஞ்சிடும்னு சொல்லி நினைக்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்து 0 டேமேஜ் தான். அங்கிருந்து நம்மளோட ஹெச்சினா அண்ட் ஷிட்டினாலாம் பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் இவனோட எபிலிட்டி வந்து மற்றவங்களோட எபிலிட்டியை அப்சர்வ் பண்ணிட்டு அது அவங்களுக்கு எதிர்த்து அப்படியே யூஸ் பண்ணுறது தான் இவனோட இது. இப்போ அப்படின்னு பார்த்தா அவனோட டிஃபென்ஸை வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். அப்படின்னு பார்த்தா இந்த வார் வந்து முடியவே முடியாது. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க நம்ம மெர்னஸ் வந்து நம்ம ஹீரோட கழுத்தை வந்து வெட்டிடுறான் லைட்டா. இப்போ நான் வந்து உன்னை கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மெர்னஸ் சொல்றான். இப்போ நம்மளோட ஹெச்சினா அண்ட் ஷிட்டினா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்குமா. நம்ம மெர்னஸ் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான், நீ வந்து சாகணும்னு விரும்புறியா இல்ல நாங்க உன்னை சாக அடிக்கணும்னு விரும்பியா? நான் ரெண்டுத்தையும் விரும்புறேன். நான் வந்து இந்த உலகத்துக்காக சண்டை போட்டு யாரோ மூலியமா சாகணும், அதான் என்னோட ஆசை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இல்லை, நான் இந்த ஹோல் வேர்ல்டே நான் அழிச்சிருவேன், இது வந்து போய் அப்படி சொல்லிட்டு நம்ம பெர்னஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். பெர்னஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு, இந்த வார் வந்து முடியவே முடியாது, அது எனக்கு கவலையே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சிருச்சு மெர்னஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை வெட்டுறான். ஆனா இவன் வந்து அவனை போய் வெட்ட போறான். ஆனா நம்ம மெர்னஸ் வந்து நம்ம ஹீரோ தொட்டு அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வந்துடுறான். எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமா
பயங்கரமான ஷாக். இப்போ 3 பேர் முடிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், இந்த வேர்ல்டை நான் டிஸ்ட்ராய் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம லீலி அட்டாக் பண்ண, நீ உண்மையிலே நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்லை நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியல, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன்னோட ஃபன்னான ஃபேஸ் எங்கே போச்சு, உன்னை நான் வந்து நிறுத்தணும், அதனால தான் இப்போ நான் உன்னை சண்டை போட்டுருக்கேன், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ நான் என் கூட சண்டை போட்டேன், தடுத்து நிறுத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவளை போய் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணி கீழே படுக்க வச்சிடறான். நான் நினச்ச மாதிரி லியோ வந்து டீமனும் கிடையாது, மனுஷனும் கிடையாது, அவன் வந்து ஒரு மான்ஸ்டர், ஹியூமன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்மளோட எச்சினை யோசிச்சுட்டு இருக்கா. இப்படியே விட்டோம்னா அவன் ஃபர்ஸ்ட் எங்களே கொள்ளுவான், அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கொள்ளுவான், அப்புறம் எங்களோட உலகத்தில் இருக்கிறவங்களும் கொள்ளுவான். ஷெட்டி நான் இப்போ நான் அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண போகிறேன், அதனால எனக்கு ஒரு 42 செகண்ட் வேணும், அது வரைக்கும் லியோ கூட சண்டை போடு. இது 42 செகண்ட், அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீ பண்ண அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷெட்டினா ஒத்துக்கிறா. எச்சின் நான் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அப்புறம் நம்மளோட லைப்ரரியில் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம எச்சின்னாக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஸ்பெல்லை வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு ஸ்பெல்லை வந்து எல்லா டீமன் கிங்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, செஞ்சுரியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஸ்பெல்? இந்த ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவங்களால தோக்கடிச்சாங்களே அந்த ஒரு ஹீரோ, அவனை கூட நீ தோக்கடிக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லி தான் இவர் வந்து இந்த ஒரு ஸ்பெல்லை வந்து இவளுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்மளோட எச்சின்னா வந்து அந்த ஒரு ஸ்பெல்லை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஷெட்டினாவும் நீ வந்து எட்வார்ட் வந்து ஒரு மாதிரி கொல்ற மாதிரி போயிட்ட, அண்ட் மெர்னசி கொல்ற மாதிரி போயிட்டு, லீலி கொல்ற மாதிரி போயிட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த உலகத்தை நீ அழிக்க தேவையில்ல, உன்னை நீ அழிச்சுக்கிட்டா போதும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. உண்மையாக சொல்லணும்னா நீ வந்து உன்னோட ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுற, நீ வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக பிறந்த, பட் உன்னோட ஃபியூச்சர் வந்து மீனிங் எல்லாம் போயிருமா நீ பயப்பட, நீ வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறங்கிற பேர்ல அழிச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பயங்கரமா வந்து மறுபடியும் சண்டை போடுறாங்க. உன்னை நீயே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு வில்லனா இருக்க பாக்குற அப்படி சொல்லிட்டு இவ வந்து சொல்றா. உன்னோட மைண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு வரல, அது உன்னோட பிரச்சனை. பிலோசோஃபர் ஸ்டோன் எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நீ இப்போ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் பக்கத்திலே வந்து வந்துட்டு இருக்கான். இல்லை நான் செத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்டின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கை கொடுக்குற மாதிரி வந்து அவள் வந்து ஒரு அடி அடிச்சிடறான். அந்த ஒரு அடியில் நம்மளோட ஷெட்டினை வந்து பறந்து போய் விழுந்துடுறா. இப்போ நீ சாக போற இப்படியெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம எச்சின்னா வந்து காட்டுறாங்க. அவ்வளோ இப்போ நீ தாண்டா சாக போற அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்றா. அந்த ஒரு ஸ்பெல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி வர இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்க்க வேண்டிய நம்ம ஹீரோ வந்து செத்துட்டானா என்னன்னு. உண்மையிலுமே இந்த அனிமையோட எண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.